விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற திமுகவின் அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவை சேர்ந்தவருமான புகழேந்தி மறைந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இத்தேர்தலில் எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடாத சூழலில் ஆளும் கட்சியான திமுக தொகுதியை தக்க வைத்தது. அக்கட்சி வேட்பாளர் அன்னியூர் சிவா அமோக வெற்றியை பதிவு செய்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து அன்னியூர் சிவா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இச்சந்திப்பின் போது அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி இடைத்தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை அன்னியூர் சிவா பெற்றிருப்பதாக தெரிவித்தார். இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருப்பது நமக்குள்ள மிகப்பெரிய பெருமையாகும். இந்த வெற்றி அன்னியூர் சிவாவுக்கு எடுத்த வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அவர் இந்த 3 ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி நாங்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்து எல்லோரும் தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய அந்த நிகழ்வுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். இந்த இடைத்தேர்தலிலே கிடைத்திருக்கிற வெற்றி தமிழக முதலமைச்சர் சொன்னதைப் போல இது 26 சட்டமன்ற தேர்தலிலேயும் எதிரொலிக்கும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. இதைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்திற்கு சென்ற அமைச்சர் பொன்முடி, அன்னியூர் சிவா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது தனது வெற்றிக்காக உழைத்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு அன்னியூர் சிவா நன்றியை தெரிவித்தார்.